ஹலோ விவாஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது பேக்மேன்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேக்மேன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். ஆனால் IMDbல ரேட்டிங் கொடுத்துருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 4.4 தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பா வந்து அவரோட பையன் கூட விளாண்டுட்டு இருக்காப்ல. ஸோ விளாண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பையன் ஒரு மாதிரி சோகமாகவே எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு வச்சு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. மேலும் வந்து நல்லா வளர்ந்துட்டா இதுக்கப்புறம் அந்த பொம்மையெல்லாம் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காது, உன்னோட பொம்மையெல்லாம் கொடு, வேற யாருக்கா கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையெல்லாம் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, பேரலைஸ் ஆகி கீழே விழுந்த மாதிரி விழுந்து கிடக்கிறாப்ல. ஸோ பையனை ஒரு மிஸ்டீரியஸான ஆள் வந்து கோணி பைக்குள்ள மாதிரி வேணா ஒரு பைக்குள்ளே அடைக்கிறான். அப்படி 4 வருஷம் ஓடி போகுது. இப்போ கரண்ட்ல படத்தோட ஹீரோவோட பையன் இருக்கான். ஸோ அந்த பையன் ரொம்ப குட்டி பையன் தான். அவன் ஒரு கையில் ஒரு டாய் மாதிரி வச்சு விளாண்டுட்டு இருக்கான். அது டாய்னு சொல்ல முடியாது, புல்லாங்குழல்னு கூட சொல்லிக்கலாம். அதுதான் அவனோட ஃபேவரட்டான டாய். அந்த டாய் வச்சு விளாண்டுட்டு இருக்கும் போதெல்லாம் காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் கூப்பிட்ற மாதிரி அந்த பையன் அங்கங்கே போயிட்டு வரான். இப்படி பொம்மைகளை வச்சு விளாண்டுட்டு இருக்கக்கூடிய பசங்களையா பார்த்து டார்கெட் பண்ணக்கூடிய அந்த மிஸ்டீரியஸான ஆள் யாரு, உண்மைக்கும் அது ஆளா பேயா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஸோ படத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வழியெல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ சிஜி கூட சில இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கொடூரமான ஒரு ஃபேஸ் எல்லாம் காட்டுற இடங்கள்லாம் நல்லா அவுட்புட் வந்திருக்கு. ஆனால் படம் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் தான் படமே. ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹாரர் மூவி அப்படின்னா எனக்கு யோசிக்காம ஒருக்க ட்ரை பண்ணுவேன். ஹாரர் மூவியாக இருந்தாலும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் யோசிக்காமல் அந்த படத்தை ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருந்தாலும். ஸோ ஆனால் அந்த ஹாரர் மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் ஏதாவது இருக்கான்னா சுத்தமாக கிடையாது. ஸோ சின்ன பசங்க வேணால் அந்த படத்தை பார்த்து பயப்படலாம். இந்த மாதிரி எந்த சாப்பிடல அப்படின்னா அந்த பூச்சாண்டு வந்து பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கதை தான் பார்க்கறதுக்கு இந்த படம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் படத்தில் அந்த லாஸ்ட் அரை மணி நேரம், ஸோ அந்த ஒரு அரை மணி நேரம் சீன் வந்து ஓகே டு வாட்ச் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். ஸோ அதுக்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் ட்ராக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. இந்த பேக்மேன் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள்.